ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம மெர்ன் ஸ்டாக்ல வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மெர்ன் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம MongoDB யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக PostgreSQL வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ண போகிறோம்னா, பேக் எண்டில் நோடும் எக்ஸ்பிரஸும் யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் PostgreSQL யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் வந்து ரெடிஸ் யூஸ் பண்ண போகிறோம் கேச்சிங்க்கு. ஃப்ரண்ட் எண்டில் React JS, Tailwind CSS அண்ட் Redux இது மூணுத்தையுமே வந்து யூஸ் பண்ண போகிறோம். Git அண்ட் GitHub வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இதில் முக்கியமான விஷயமே DevOps கான்செப்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து நம்மளுடைய இந்த PostgreSQL சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லோக்கலாக டவுன்லோட் பண்ணாமல் டாக்கர் இமேஜ் வச்சு டவுன்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரியே டாக்கரையும் வந்து நம்மளுடைய பேக் எண்ட் அப்ளிகேஷனையும் டாக்கர் இமேஜாக மாற்றி Amazon AWS EC2 அல்லது வந்து Fargate ரெண்டுத்தில் வந்து எதுலையாச்சும் ஒன்றில் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மொத்த வீடியோவுடைய நோக்கமே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 6 பார்ட்டாக வரும். ஸோ இதுதான் வந்து அந்த 6 பார்ட் டாப்பில் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆத் ஃப்ளோ மட்டும் கிரியேட் பண்ண போகிறோம். ஆத் ஃப்ளோவை கிரியேட் பண்ணி அந்த யூஸரை வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ண போகிறோம். செகண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து நம்ம இந்த ஆத் பார்ட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு 6 வீடியோ வரும். ஏன்னா வந்து இது ரொம்பவே லென்த்தியான ப்ராசஸ். நான் மொத்தமாக எடுத்து போட்டேன்னா 10 மணி நேரம் 15 மணி நேரம் கூட போகும். ஸோ அதனால வந்து நான் 6 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அதை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் என்ன பண்ண போகிறோம்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பேக் எண்ட் ப்ராஜெக்ட்டில் ஒரு டாக்கர் கம்போஸ் ஃபைலை கிரியேட் பண்ணி PostgreSQL வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா env வேரியபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸை வந்து நம்ம ப்ராஜெக்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ரவுட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மிச்ச எல்லா பாயிண்ட்டுமே வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு ரெஜிஸ்டர் ரவுட்டை கிரியேட் பண்ணி யூசர் ஏற்கனவே இருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனா பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே வந்து முக்கியமான இன்டர்வியூ கான்செப்ட். அதே மாதிரியே லாகின் ரவுட், ஸோ இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வந்து வேலிடேட் பண்ணிட்டு JWT டோக்கன் வந்து நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இது அண்ட் அதே மாதிரி இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஆட் மிடில் வேர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா மற்ற விஷயங்கள், அதாவது மற்ற ரவுட்ஸுக்குலாம் வந்து லாகின் பண்ண யூசர்ஸ் மட்டும் தான் வந்து லாகின் பண்ணணும். அதாவது லாகின் பண்ண யூசர்ஸால் மட்டும்தான் மற்ற ரவுட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆக்சஸ் பேஸ்டு டோக்கன் சிஸ்டம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் எய்மு. கடைசியாக வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் மொத்தத்தையும் டாக்கர் இமேஜாக போட்டுட்டு GitHubல வந்து நம்ம போட்டுட்டு நம்ம பண்ண எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு போஸ்ட்மேனில் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த வீடியோடைய மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு Node.js வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். அண்ட் அதே மாதிரியே டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு டாக்கர் இல்லை, உங்கள் சிஸ்டம் வந்து அவ்வளோ தாங்காது, டாக்கர்லாம் தாங்காது அப்படின்னா கூகுள் போங்க, சூப்பர் பேஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ கூகுள் க்ரோம் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு சூப்பர் பேஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய PostgreSQL வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மெர்ன் ஆப்பில், அதாவது ஒரு Node.js ஆப்பில் வந்து எப்படி இந்த சூப்பர் பேஸை PostgreSQLக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்ட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டாக்கர் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து டாக்கரையே ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் வந்து டாக்கர் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு டாக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுளில் போய் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டுட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இது பண்ணும். ஏன்னா வந்து இந்த வீடியோ பார்க்குற மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஒன்று ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ டாக்கர் வந்து கண்டிப்பாக தெரியணும் ஜாப் வந்து லேண்ட் ஆகுறதுக்கு. அப்படி இல்லைனா வந்து டாக்கர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஜாப்ல போனீங்கன்னா. ஏன்னா ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்பவே காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண பாருங்க. இப்போ வந்து நம்ம ஆப்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் 2 சைடும். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கிளைண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து சர்வருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் APIன்னு போட்டுக்கிறேன். இந்த API வந்து சர்வரோட ஃபோல்டர் அண்ட் இன்னொரு ஃபோல்டர் வந்து கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட்டில் தான் வந்து நம்ம React அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த கிளைண்ட் ஃபோல்டர் வேண்டாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம செகண்ட் இதில் தான் வந்து நம்ம React இது பண்ண போகிறோம். செகண்ட் வீடியோவில் தான் React ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து அது தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த API இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து உள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு சிடின்னு போட்டுட்டு API அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் NPM வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ NPM initன்னு போட்டுட்டு டேஷ் போட்டுட்டு Y போட்டுக்கோங்க. ஒரு package.json ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து package.json வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நமக்கு வந்து தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு NPM இன்ஸ்டால் போட்டுக்கோங்க. எக்ஸ்பிரஸ் தேவை, .env தேவை, அதுக்கப்புறமா PG தேவை போஸ்ட்கிரெஸ்க்கு, தென் போஸ்ட்கிரெஸ்னே ஒன்று இருக்குது அது. அதுக்கப்புறமா வேறு என்ன நமக்கு தேவைன்னா bcrypt தேவை, அண்ட் லாஸ்ட்டாக JSON வெப் டோக்கன். ஸோ அவ்வளோதான். என்ட்ரு அடிச்சிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நோட் மாடியூல்ஸ் வந்துருச்சு இல்லையா.
இந்த இடத்துல package.json-குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து மொத்தமாக அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு node index.js அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த index.js தான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா .env ஃபைலை வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும்னாலும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஒரு பேக் அண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா டேட்டா பேஸை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிரஸ் ஆப் மட்டும் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து நான் கொடுத்துட்டு ஸோ ஒரு சின்ன கெட் ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுத்து பார்ப்போம். ஸோ response.send சும்மா ஹை தர்னு கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறமா app.listen. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு போர்ட்டை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். process.env.port. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போர்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு console.log ஸோ இந்த இடத்துல போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நமக்கு அவ்வளோதான், ஒரு பேசிக்கான எக்ஸ்பிரஸ் ஆப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், nodemon index.jsன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ரன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் சர்வர் இஸ் ரன்னிங் இன் போர்ட் 3000 வந்து காட்டுது. ஸோ இதில் வந்து ஒரு சின்டெக்ஸ் எரர் வந்து காட்டுது. ஏன்னா வந்து டைப் வந்து மாடியூல்னு கொடுக்கணும். ஏன்னா வந்து நான் இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து const express equal to require express கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வார்னிங்கை விட்டுருங்க, நம்ம இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே போய்க்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட் 3000 போட்டால் எனக்கு வந்து இங்கே ஹை தர்னு காட்டணும். ஸோ காட்டுது, நம்மளுடைய ஆப் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா பேஸை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த API அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து ஒரு .env ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த .env ஃபைலில் தான் நம்ம PostgreSQLக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது எல்லா சீக்ரெட் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸையும். அண்ட் நீங்கள் வந்து மெர்ஜ் ஸ்டாக்கில் தான் உருவாக்க போகிறேன் அண்ட் எனக்கு வந்து Postgres வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெர்ஜ் ஸ்டாக்கை MongoDB வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் Mongo Atlasன்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அட்லஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங் தான், ஃப்ரீ தான், அது கனெக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு ஸ்கீமா மட்டும் எடுத்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். Mongo டேட்டா பேஸ்க்கு நம்ம வந்து இங்கே டேரெக்டாக கிரியேட் டேபிள்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் எது பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி வந்து PostgreSQL வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் SQL தான் வந்து அதிகமாக ப்ரிஃபரபிள், NoSQL தவிர. ஓகேவா? ஸோ Postgres, அதுக்கப்புறமா PG host, லோக்கல் ஹோஸ்ட். ஏன்னா வந்து நம்ம லோக்கல் சிஸ்டமில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரியே இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இது வரும். நம்ம வந்து லோக்கலில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ENV வேரியபிள்ஸ் வரும். நம்ம டாக்கர் இமேஜாக பில்ட் பண்ணுவோம், அதுக்கு வந்து வேறு ஒரு ENV வேரியபிள்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. இந்த இடத்துல PG டேட்டாபேஸ், ஓகேவா, ஈக்குவல் டு இதுவும் வந்து Postgres, தென் PG பாஸ்வேர்டு. ஸோ என்டர் அடிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். இது நீங்கள் PostgreSQL வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ அது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து Postgres தான் அதுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு கிடையாது. நான் வந்து பாஸ்வேர்டு மாற்றிட்டேன், அதனால வந்து நான் இந்த பாஸ்வேர்டு போடுறேன். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் PostgreSQL இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு மாற்றினீங்களோ அதை போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டே மாற்றலாம், இந்த Postgres அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு, அதை போட்டுக்கோங்க. PG போர்ட். ஸோ பை டிஃபால்ட்டாக பிஜியோடைய போர்ட் வந்து எப்பயுமே 5432 தான். ஸோ நம்ம வந்து JWT சீக்ரெட் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதையும் நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த JWT சீக்ரெட் வந்து என்ன ஆட் பண்ணணும்னா, ஸோ உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் ரேண்டமாக எதனா போட்டுக்கோங்க. நான் இப்படி ட்ரை பண்ணுறேன் இல்லையா? ஸோ இதே தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன கேரக்டர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 வார்த்தையில் போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சீக்ரெட் கீ. ஸோ இதை போட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. இப்போது அகெயின் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். /config. ஓகேவா?
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த PostgreSQL அதாவது வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணிடலாம். இந்த ENV வேரியபிள்ஸை வச்சு நம்மளுடைய டேட்டா பேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருணும். ஸோ அவ்வளோதான் நமக்கு வேலை. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த டேட்டா பேஸ் query வந்து எல்லா query மட்டும் இங்கே எழுதிப்போம். அதாவது டேபிள் கிரியேட் பண்ணுற லாஜிக்கை மட்டும் இங்கே எழுதிப்போம். ஸோ மித்த லாஜிக்லாம் வந்து மற்ற ஷீட்ஸில் வந்து போயிடும். அதாவது மற்ற JS ஃபைல்ஸில் வந்து போயிடும். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த டேட்டா பேஸை, ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா dbன்ட்டு ஒரு ஃபைல் வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து dbcontext.js வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம கனெக்ஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பூல்னு வந்து ஒரு டீஸ்ட்ரக்சர் மெத்தட் இருக்குது. அதாவது ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுலேருந்துனா பிஜிலேருந்து வரும். ஓகேவா? பிஜின்னு ஒரு நோட் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் பூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல அண்ட் இது வந்து கேபிட்டல் பூல், தப்பாக போட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டில் தான் நம்ம தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ யூசரை வந்து process.env.pg user அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான். ஓகேவா? அப்படியே ஒன்றா கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை பண்ண படிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஹோஸ்ட்னு மட்டும் மாற்றிக்கிறேன். அகெயின் Ctrl+V கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கோம், டேட்டா பேஸ் தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பிஜி ஹோஸ்ட்டு, இது வந்து பிஜி டேட்டா பேஸ். தென் அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். சேம் தான், பிஜி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் கடைசியாக வந்து போர்ட் WORD. ஸோ இந்த போர்ட் மட்டும் .envல வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்பர் கிடையாது, இங்கே போட்ட எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இதை வந்து நம்ம நம்பராக மாற்றணும். ஓகேவா? ஸோ நம்பர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து இதை பாஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. பிஜி யூசர் போஸ்ட் டேட்டா பேஸு. ஸோ ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா டேட்டா பேஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆகாது, எரர் வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பூல் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த .env எப்பயுமே டாப்பில் போடுங்க. இம்போர்ட் பூல்னு போட்டுட்டு வந்துருச்சா? ஸோ இப்போது எக்ஸ்பிரஸ் ஆப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணதும் நம்ம ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம யூசருக்கு. இதில் வந்து ஐடி இருக்க போகுது, யூசர் நேம் இருக்க போகுது, பாஸ்வேர்டு இருக்க போகுது. ஓகேவா? இமெயில் ஐடி விட்டுட்டேன்னா இமெயில் ஐடி இருக்க போகுது. அண்ட் கடைசியாக கிரியேட்டட் அட் எத்தனை மணிக்கு வந்து இந்த யூசர் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த டேபிளை தான் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து டேட்டா பேஸோட தொடர்பு படுறதுனால இது வந்து ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஏசிங்க்னு போட்டுக்கோங்க ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துப்போமா, DB init. ஓகேவா? கேபிட்டல் டிஏ கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து எந்த பேராமீட்டர்ஸுமே வந்து வாங்குது. ஸோ ஜஸ்ட் வந்து அவைட்னு கொடுத்துக்கோங்க pool.query. ஸோ இந்த pool.query அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த pool.query வச்சு தான் நம்ம எல்லா சீக்வல் டேட்டாவையும் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இது ORM கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரிஸ்மா ORMல இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் இந்த ஆப் அப்படிங்கிறதுக்காக நான் ராசிக்வலே வந்து இங்கே எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் ரிட்டல் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஸோ டேபுக்கு மேலே வந்து ஒரு செமிகாலன் மாதிரி ஒன்று இருக்கும், சாரி கொட்டேஷன் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும், சிங்கிள் கொட்டேஷன் மாதிரி. அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எரர் வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக தான் கிரியேட் டேபிள்னு போட்டுட்டு டேபிளுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துப்போம். ஓகேவா? யூசர்ஸ். பட் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒரு வாட்டி ஆப் ரன் ஆகும்போதும் இது புதுசாக திருப்பி இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ நமக்கு வந்து எரர் வரும், டேபிள் ஆல்ரெடி ஃபவுண்டுன்ட்டு.
ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது என்ன லைன்னா இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். இது ஏன் கொடுக்குறோன்னா யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிள் ஏற்கனவே இல்லைனா மட்டும் தான் வந்து இது கிரியேட் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வந்து இது ரன் ஆனாலும் இந்த டேபிள் வந்து இது கிரியேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ நமக்கு 4 விஷயம் தேவைன்னு சொன்னேன் இல்லையா? ஐடி கொடுத்துக்கோங்க, சீரியல், பிரைமரி, கீ. ஸோ எல்லாருக்குமே வந்து சீக்வல் ஓரளவுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இன்கேஸ் வந்து தெரியலனா இந்த சீரியல் பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் யூசருக்கு வந்து 1ன்னு கொடுக்கும், செகண்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து 2ன்னு கொடுக்கும், தேர்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐடி 3ன்னு கொடுக்கும். ஸோ ஒரு ஐடி மாதிரி இது. அண்ட் இந்த ஐடி வந்து யூனிக் தான், எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்டான யூனிக்கான ஐடி தான் இருக்கும். இது வந்து ரிப்பீட் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த சீரியல் பிரைமரி கீ. ஸோ ஜஸ்ட் வந்து கமா போட்டுக்கோங்க, போட்டுட்டு யூசர் நேம் வார்ச்சார் 55. ஓகேவா? ஸோ அது என்ன 55னா அதிகபட்சம் 55 கேரக்டரில் தான் ஒருத்தர் வந்து யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து கிரியேட் பண்ண முடியாது. தென் வந்து இமெயில் அகெயின் வார்ச்சார். ஸோ இது வந்து 255 வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணி தான் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால குறிப்பிட்ட லென்த்து தான் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக கிரியேட்டட். ஓகேவா? இப்போது இதில் வந்து ஒரே யூசர் வந்து டிஃப்ரெண்ட் மெயில் ஐடியை வந்து கொடுக்கணும். சேம் மெயில் ஐடியவே 2 வாட்டி கிரியேட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா யூனிக்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே ஒருத்தர் வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நாட் நல்லுன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். நாட் நல்னா ஸோ நல் வேல்யூஸ் வந்து இந்த யூசர் நேம் காலம்குள்ளே போகாது, கண்டிப்பாக அங்கே வேல்யூ இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நான் நாட் நல்லுன்னு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்வேர்ட்லேயும் வந்து நாட் நல்லுன்னு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கிரியேட்டட் அப்படிங்கிறது வந்து யூசர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து எந்த டைமில் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் டைம் ஸ்டாம்ப்னு போட்டுக்கிட்டேன்னா ஸோ எந்த டைமில் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அது காட்டிடும். அண்ட் அதே மாதிரியே டிஃபால்ட்டுன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டு கரண்ட் டைம் ஸ்டாம்ப். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து யூசரோடைய லொக்கேஷனை வந்து இது பண்ணிட்டு வந்து அது டைம் ஸ்டாம்ப் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். இன்கேஸ் வந்து டைம் ஸ்டாம்பை வந்து எடுக்க முடியலன்னா டிஃபால்ட்டான டைம் ஸ்டாம்ப், அதாவது அவங்க ஏரியாவில் இருக்கிற டைம் ஸ்டாம்ப் வந்து அது கொடுத்துடும். ஓகேவா? ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது வந்து யூடிசிக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். பொதுவாக வந்து காமனாக வந்து எல்லா டைம் ஸ்டாம்புமே வந்து இங்கிலாண்டில் இருக்க அந்த யூடிசி டைம் ஸ்டாம்பில் தான் இருக்கும். ஸோ அதுதான் இன்கேஸ் யூடிசி டைம் ஸ்டாம்பை வந்து அதால் கேல்குலேட் பண்ண முடியல, அதை எடுக்க முடியலன்னா டிஃபால்ட்டாக யூசர் வந்து கிரியேட் பண்ண இடத்துல என்ன டைம் ஸ்டாம்போ அந்த டைம் ஸ்டாம்பை வந்து அதில் ஃபெச் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் ஆப் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இந்த டிபி கான்டெக்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து இதை சேவ் பண்ணாமல் விட்டுருப்போம், அது தப்பாக வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நீங்கள் காட்டுது. ஸோ தப்பாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்ட்டு .js எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து .jsன்னு போட்டுட்டு ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து டிபி இன்னிட்னு போட்டுட்டு கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால .then.catch வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல .then கொடுத்துட்டு ஸோ நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா console.logன்னு கொடுத்துட்டு இது கிடச்சிதுன்னா டேட்டாபேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் வந்து இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா .catch அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு ஸோ இது வந்து எரர் வந்து ரிசீவ் பண்ணும். console.log error connecting to database. ஓகேவா? ஸோ கம்மா போட்டுட்டு அந்த எரர் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே கொடுத்துருங்க. ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு எரர் வருது. ஸோ ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம எரர் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ப்ராக்கெட்குள்ளே வரணும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை ப்ராக்கெட்டில் வந்து ரேப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் டேட்டாபேஸ் வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இதை ஃபார்மேட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ டேட்டாபேஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து query எழுதி நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து டாக்கர் இமேஜ் வந்து இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டாக்கர் தேவை. ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் போய்க்கோங்க, டாக்கர் கிளைண்ட் அப்படின்னு வந்து அடிங்க. ஓகேவா? ஸோ டாக்கர் கிளைண்ட்னு அடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டாக்கர் வரும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே டாக்கர் எஸ்டிகேன்னு போட்டுக்கோங்க.
எஸ்டிகேன்னு போட்டாலும் உங்களுக்கு வந்து எஸ்டிகே வரும். அந்த எஸ்டிகேவையும் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக்கர் எஸ்டிகே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த இடத்துல அதாவது நம்ம கமெண்ட் லைனில் வந்து கமெண்ட்ஸை வந்து கொடுக்குறதுக்கு டாக்கர் யூஸ் ஆகுது. அண்ட் கிளைண்ட் வந்து டாக்கர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கோ டு டேஷ்போர்டுன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து என்னுடைய கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகுறது வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து டாக்கர் டெஸ்க்டாப். ஸோ உங்களுக்கு வந்து டாக்கர் தேவையில்லை, நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கனாலும் ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் தாராளமாக இந்த டாக்கர் பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிச்ச இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாக்கரையும் சேர்த்தே வந்து கவனிங்க, டாக்கரையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 இமேஜ் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா பேஸையுமே வந்து ஒரு டாக்கர் இமேஜாக வந்து நம்ம மாற்றணும். ஸோ மாற்றிட்டு நம்ம வந்து டாக்கரில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்கர் இமேஜ் வந்து நம்மளுடைய ஆப்பில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஏபிஐயில் வந்து நான் டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் டாக்கர் ஃபைல் அப்படிங்கிறது வந்து என்னன்றது யாருக்கும் தெரியாது, இல்லை டாக்கர் யாருக்குமே என்னன்னு தெரியாது அப்படின்னா ஸோ நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் இல்லை நம்மளுடைய வீடியோஸே வந்து பார்த்துருப்பீங்க. சில டைம் என்ன ஆகும்னா எனக்கு வந்து இந்த கோட் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும் என்னுடைய சிஸ்டமில். ஆனால் உங்களுடைய சிஸ்டமில் வந்து உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? நான் வந்து இப்போ மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விண்டோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து மேபி எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை சில பேர் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க, டுட்டோரியல்ஸ் கொடுப்பாங்க. அந்த டுட்டோரியல்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு மேக்கில் வந்து எரர் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் லினிக்ஸில், மேக்கில், விண்டோஸில் இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம்லேயும் வந்து தனித்தனியாக வந்து எரர் வரும். ஸோ இதுதான் வந்து டெப்ளாய்மெண்ட்லேயுமே வந்து நடக்கும். ஸோ டெப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வரில் தான் வந்து நம்ம கோடை வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து லினக்ஸில் வந்து ரன் ஆகும். ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு டெப்ளாய் பண்ணும்போது எரர் வரும். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, டெப்ளாய் பண்ணும்போது கோட் ஒர்க் ஆகலைங்கிற பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டாக்கர் ஃபைல் அப்படிங்கிற ஒன்று வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த டாக்கர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் டாக்கரில் வந்து இந்த ஃபைல் என்னுடைய கோட் வந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னா 100% ஷியோராக எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் டாக்கர் இருக்குதோ இந்த உலகத்தில் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே வந்து இந்த கோட் ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். இந்த டாக்கர் ஃபைலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன். நான் இதை இப்போ டெலிட் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் வந்து கமெண்ட்ஸ்க்காக எழுதுறேன். ஸோ டாக்கர் ஃபைல். ஓகேவா? ஸ்டெப் 1 வந்து பேஸ் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா என்னதுன்னா இப்போது ஒரு பேஸ் இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோல்டர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபோல்டர் நான் எடுத்துக்கிறேன், மை கோடிங்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு இத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு 10-15 ஃபோல்டர் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமேஜ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபோல்டர் தான். அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர்ஸில் எந்த ஃபோல்டரில் நம்ம கோட் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் அப்படிங்கிறது நம்ம கோடை கண்டெய்னருக்கு வந்து நம்ம மாற்றி விடுறோம். ஸோ மாற்றி விடுறது எந்த இதுக்குள்ளே, அதாவது எந்த டைரக்டரிக்குள்ளே வந்து நம்ம மாற்றி விடுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அசைன் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? மூணாவது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டாக NPM பேக்கேஜஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து காப்பி package.json ஓகேவா டு தட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா. நம்மக்கிட்ட இருக்க package.json இதில் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு npm இன்ஸ்டால் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா package.jsonல நம்மளுடைய டிபெண்டன்சிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ எங்கே இது இருக்குது. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து கமாண்டை வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய போர்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்மளது வந்து இப்போ 3000 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா கண்டெய்னர்லேயே நம்ம வந்து 3000 தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போஸ் கண்டெய்னர் இங்கே வந்து ரன்னு நான் போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக கமெண்ட் கொடுக்கணும். என்ன கமெண்ட் கொடுக்கணும்? ஸோ npm start அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம நோட் index.js வந்து கொடுத்துருக்கோம். nodemon index.js இல்லை நோட் index.jsன்றது வந்து கொடுத்துருக்கோம். பட் வந்து இந்த package.jsonல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து சேம் கமெண்ட் தான். ஸோ npm startனாலும் நோட் index.jsனாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இப்போ இங்கே இதை கட் பண்ணிட்டு npm startன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் DB கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து npm start அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து லாஸ்ட்டாக ரன் பண்ண சொல்லணும். இவ்வளோதான் வந்து டாக்கர் ஃபைலு. நீங்கள் எப்பேற்பட்ட காம்ப்ளிகேட்டடான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் டாக்கரைஸ் பண்ணணும்னாலும் இதுதான் ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து நான் இந்த பேஸ் இமேஜ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ரம்னு போட்டுக்கோங்க. நோட் LTS டேஷ் போட்டுட்டு ஆல்பைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரி, இது என்ன நோடு, இது என்ன ஆல்பைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து கூகுள் அகைன் போய்க்கோங்க. இந்த இடத்துல டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டாக்கர் ஹப் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா எல்லா இமேஜஸுமே, அதாவது உங்களுக்கு
உங்களுடைய ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இமேஜஸ்மே வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து அஃபிஷியல் Node.js டாக்கர் இமேஜ் நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்பைன் இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இந்த ஆல்பைன் இமேஜ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து வெறும் நோட் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேருமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் இந்த ஆல்பைன் இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த LTS அப்படிங்கிறது என்னதுன்னா லேட்டஸ்ட்டான இமேஜ் வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஸோ அதனால வந்து நான் இங்கே LTS அப்படிங்கிறது வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பேக் போய்க்கோங்க. இந்த மாதிரி டாக்கர் கண்டெய்னர் இமேஜ் ரெப்போசிட்டரிக்குள்ள போனீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். பார்த்தீங்கன்னா சர்க்கிள் CIக்கு இருக்குது. தென் வேறு என்ன இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம். ஸோ உபுண்டுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே போஸ்ட்கிரஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ போஸ்ட்கிரஸ்க்கான அஃபிஷியல் இமேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி தான் ஃப்ரம்னு போட்டுட்டு இந்த இமேஜஸில் வந்து எதையாச்சும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரம் அல்பைன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப் 2 வந்து நான் என்ன சொன்னேன், ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் டூன் போட்டுக்கிறேன். இதில் 3 4 5 6 ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் தான், ஒர்க் DIRனு போட்டுக்கோங்க. போட்டுட்டு /ஆப்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த ஆல்பைன் இமேஜ்னு எடுத்துக்கோங்க. நோட் ஆல்பைன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது கண்டெய்னரில். அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறையா ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குதுன்ட்டு. அந்த ஆப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான். தென் அதுக்கப்புறமா வந்து காப்பி பண்ணிக்கோங்க package.json. ஓகேவா? ஸோ நம்மளுடைய package.json வந்து இது பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து எதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஸ்லாஷில். ஸோ /app அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே இருக்கிற டிஃபால்ட் ஃபோல்டரில் வந்து நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த / அப்படிங்கிறது. அண்ட் சில ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த package.log.json வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ எப்படின்னா JSON கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தாலுமே வந்து ஓகே தான். package.json வந்து எனஃப் தான். ஸோ இது வந்து நமக்கு தெரியும், இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து எப்பயுமே டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக டெப்ளாய்மெண்ட்டுக்கு தனியாக வந்து டாக்கர் ஃபைல் எடுத்துப்பேன். இல்லைனா டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து போகும்போது இதை வந்து நான் இது பண்ணிப்பேன். ஸோ அதனால வந்து நான் இப்போதைக்கு இந்த package.log வந்து போட்டுக்கிறேன். பட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து நமக்கு தேவையில்லை. வெறும் package.json வந்து கொடுத்தா போதும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து // அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இப்போது npm இன்ஸ்டால் வந்து பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ run npm install. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் கண்டெய்னரை. எக்ஸ்போஸ் 3000 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் வந்து npm ஸ்டார்ட்னு கொடுக்கணும். ஸோ cmdன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து cmd அப்படிங்கிறது வந்து ஒரு அரே வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இதில் டபுள் கொட்டேஷன் கொடுங்க, சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்காதீங்க. npm கொடுத்துட்டு ஸ்டார்ட். அவ்வளோதாங்க. ஸோ அரே லைன் தான். டாக்கர் ஃபைல் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஆப்பை வந்து நம்ம டாக்கரைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த கமெண்ட் லைன் டூலில் வந்து நம்ம ரன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த PostgreSQL வந்து கையோட முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில், அதாவது APIக்கு வெளியில் வந்து docker compose அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். docker compose.yml அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏன் வெளியில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட் எண்டை வந்து தனியாக ஃப்ரண்ட் எண்டோடைய இமேஜையும் வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும்னாலும் ஸோ வெளியில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக கிளைண்ட்டை வந்து நம்ம இது பண்ண தான் போகிறோம். ரியாக்ட் ஆப்பி வந்து நம்ம டாக்கர் இமேஜாக மாற்ற தான் போகிறோம். ஸோ அதனால அதுக்கும் சேர்த்து வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெர்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 3.8 அப்படிங்கிறது தான் வந்து வெர்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பிகாஸ் வந்து டாக்கர் பற்றி பேசணும்னா அதுக்கே வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து வீடியோ வந்துடும். ஸோ டாக்கருக்கு வந்து நான் தனியாக இது கோர்ஸ் போடுறேன், லைக் வந்து வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் இதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ நமக்கு வந்து சர்வீசஸ் வேணும். ஓகேவா? ஸோ இந்த சர்வீசஸில் போஸ்ட்கிரெஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து இமேஜ் தேவை. ஓகேவா? இமேஜ் வந்து போஸ்ட்கிரெஸ்ன்னு கொடுத்துட்டு லேட்டஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. தென் வந்து என்வாயர்மெண்ட் வேரியபிள் வேணும். இந்த இடத்துல போஸ்ட்கிரெஸ் யூசர் வந்து Postgres. ஓகேவா? தென் Postgres பாஸ்வேர்டு. அகெயின் இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
போஸ்ட்கிரஸ் தான். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டான பாஸ்வேர்டு. ஏன்னா இது வந்து டாக்கர் கண்டெய்னருக்குள்ள வந்து ரன் ஆகுது, என்னுடைய லோக்கல் மிஷினில் வந்து ரன் ஆகலை. ஸோ என்னுடைய லோக்கல் மிஷினுக்கு நான் இந்த பாஸ்வேர்டு போட்டேன், இது டாக்கர் கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டான பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் போடணும். ஓகேவா? போஸ்ட்கிரஸ் டிபின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து போஸ்ட்கிரஸ் தான். ஓகேவா? ஸோ அகெயின் போர்ட் மேப்பிங் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ போர்ட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இது வந்து ஏற்கனவே 5432 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் திருப்பி வந்து 5432 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். ஸோ அதனால நம்ம மிஷினில் 5433 வந்து கொடுத்துக்கிறோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்குறது வந்து டாக்கரோடையது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 5432 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஸ்பேஸ் கூட வரணும் அவசியம் கிடையாது, அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறமா நம்மளுடைய ரெண்டாவது சர்வீஸ், அதாவது இந்த ஆப் சர்வீஸ், இதையும் வந்து நம்ம ஒரு இமேஜாக மாற்றிருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இந்த டாக்கர் கம்போஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ஒரு சின்ன எரர் மட்டும் வந்தது. என்னன்னா இந்த டாக்கர் கம்போஸ் நேம் வந்து தப்புங்கிற மாதிரி வந்தது. ஸோ docker-compose.yaml இதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே நேமாக கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே நம்ம இந்த போஸ்ட்கிரஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஏபிஐயும் வந்து கையோட இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐயும் வந்து ஒரு டாக்கர் இமேஜாக மாற்றிடலாம். ஸோ நான் ஜஸ்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்வீஸ். இப்போ இந்த போஸ்ட்கிரஸ்க்கு நேராக இருக்கிற லைனில் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் சர்வீஸ். ஓகேவா? ஸோ சேம் கதை தான். ஃபஸ்ட்டு பில்ட். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இமேஜ் வந்து டேரெக்டாக நம்ம போஸ்ட்கிரஸ்லேருந்து எடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம தான் வந்து இமேஜை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து நான் பில்டுன்னு கொடுத்துக்கிறேன், இமேஜுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக. ஸோ பில்ட் அப்புறமா வந்து இதில் கான்டெக்ட். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த ஃபோல்டர் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ரூட் ஃபோல்டருக்கு மேலேயே வந்து இருக்குது. ஸோ அதனால நான் ./API அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு வால்யூம் வேணும். ஸோ இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஸோ அந்த இடத்துல, அதாவது எந்த ஃபோல்டரில் வந்து அந்த ஃபைல் வந்து இருக்குது, அதாவது அந்த டாக்கர் இமேஜோடைய ஃபோல்டரில் எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக கோடு இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வால்யூம்ஸில் வந்து ./API auth. ஓகேவா? ஸோ அதாவது ஆப். ஓகேவா? ஆப் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள ஏபிஐயில் ஓகேவா நம்மளுடைய கோடு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்வைரன்மெண்ட் வேரியபிள். ஸோ இந்த என்வைரன்மெண்ட் வேரியபிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து PostgreSQL இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த இமேஜோட நம்ம ஆப் வந்து கனெக்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த என்வைரன்மெண்ட் வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பிஜி யூசர்னு கொடுத்துக்கோங்க, Postgres அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அகெயின் அடுத்து பிஜி ஹோஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, இதுவுமே வந்து Postgres. தென் அதே மாதிரியே பிஜி டேட்டாபேஸ், இதுவும் Postgres. தென் பிஜி பாஸ்வேர்ட். ஓகேவா? Postgres_password. தென் லாஸ்டா பிஜி போர்ட் 5432. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இது ரொம்ப கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நான் கண்டிப்பாக டாக்கர் வந்து ஃபியூச்சரில் வந்து நான் சொல்லித்தரதான் போகிறேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்டு Postgres அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஏபிஐ வந்து இந்த சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இது கொடுத்துக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக போர்ட் மேப்பிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வழக்கம் போல் 3000 ஏன்னா வந்து நம்ம 3000 வந்து ரன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 3000 வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த டெர்மினல், அதாவது கமெண்ட் லைனுக்கு வந்துட்டு, ஸோ நான் கொடுக்குற கமெண்ட் வந்து அப்படியே கொடுங்க, docker compose அப்புன்னு கொடுத்துட்டு --build அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பில்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு எரர் காட்டுது. இந்த எரர் வந்து என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து காட்டுது. ஸோ அதுவே வந்து சஜஷன் காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே அது வால்யூம், ஸோ இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக வந்து ஆப்னு கொடுத்துட்டோன்றதை வந்து காட்டுது. ஸோ ஜஸ்ட் வந்து இதை ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 3000 கொடுத்துட்டு டேட்டாபேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் மேலே இருக்க டெர்மினலுக்கு போகிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து நம்ம யூஸே பண்ணல, டெர்மினேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து கிளியர் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து டேர்ம் பண்ணிட்டோம். இது வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு.
பட் ஸ்டில் வந்து என்னுடைய போர்ட் வந்து 3000 ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் திருப்பி கூகுள் க்ரோமுக்கு போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் கூகுள் க்ரோமுக்கு போகிறேன். தென் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிறது வந்து நான் போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து நோட்மான் index.js போடலனாலும் சரி, நோட் index.js போடலனாலும் சரி, டாக்கருக்குள்ள என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் டேட்டா பேஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேவா? இப்போ வந்து என்ன நடக்கும்னா, என்னுடைய லோக்கலில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த டேபிள் டாக்கர் கண்டெய்னருக்குள்ள ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் லோக்கலில் செக் பண்ணிட்டு திருப்பி வந்து அதே லாகின்ஸை டேட்டா பேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. டேட்டா பேஸில் போட்டுட்டு அதே லாகினை வந்து நீங்கள் லோக்கலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது, கண்டெய்னரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இந்த கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டாக்கர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கோ டு டேஷ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல போஸ்ட் ஆப் அப்படிங்கிறது, ஸோ நம்மளுடைய ஃபோல்டர் பேர் வந்து போஸ்ட் ஆப். இதில் ஏபிஐ அப்படிங்கிற ஒரு கண்டெய்னரும் போஸ்ட்கிரேஸ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னரும் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து டாக்கரு. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபியூச்சரில் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக கிளைண்ட்னு போட்டுட்டு இன்னொரு செட்டப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சர்வீஸ்ன்னு போட்டுட்டு ஏபிஐன்னு போட்டுருக்கோமா? ஸோ அதே மாதிரி கிளைண்ட்னு போட்டுட்டு ஒரு செட்டப் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ரெடிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெடிஸ்ன்னு போட்டுட்டு இன்னொரு சர்வீஸ் வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குதோ அத்தனை அப்ளிகேஷன்ஸையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்கர் இமேஜை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து டாக்கருடைய பேசிக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த டாக்கரை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவே புரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் இந்த டாக்கர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாக்கர் ஆப்பை வந்து, அதாவது இந்த டாக்கர் கண்டெய்னர் வந்து இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் லோக்கலில் இருக்கிறதுலேயே வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம இதை திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து Ctrl+C கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகிடும். தென் இந்த இடத்துல அகெயின் நோட்மான் index.js கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நமக்கு திருப்பி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அகெயின் போய்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அகெயின் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது லோக்கல் ஹோஸ்ட்லையும் சரி டாக்கர்லையும் சரி பேரலாக வந்து நீங்கள் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் இந்த போர்ட் மேப்பிங் வந்து அகெயின் மாற்றினீங்கன்னா தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைனா வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எய்தர் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கணும், லோக்கல் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கணும், இல்லை வந்து நான் டாக்கர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தில் வந்து நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய எய்ம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து டன்னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் வந்து இமேஜ் வந்து இது பண்ணணும், அதையும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ENV வேரியபிள்ஸ், ஸோ அதையும் வந்து நான் முடிச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறமா டேட்டா பேஸை வந்து ப்ராஜெக்டோட கனெக்ட் பண்ணணும், அதுவும் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குதா. டாக்கர் இமேஜ், ஸோ இதையும் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டாக்கர் கண்டெய்னர் உள்ளே இருந்தும் வெளியில் இருந்தும் டெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கேன். இதை வந்து கடைசி ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த 4 ஸ்டெப்பும். ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தான். நம்ம வந்து இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவையில்லை, இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து சேவ் மட்டும் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு இதுவும் தேவையில்லை, இதுவும் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நான் ரவுட்ஸ் வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. டிபியில் கிடையாது, மெயினில், அதாவது ஏபிஐயில் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ரவுட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பேர் இதில் auth_routes.js. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபுல் அத்தென்டிகேஷன் ஃப்ளோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து சர்வர் வந்து நான் இப்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை தேவையில்லாமல் கீழே வந்து யாராவது காட்டிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த auth_route ஃபைலை வந்து நம்ம எழுதலாம். ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல், ஒரு ரவுட் வந்து எழுதுறீங்கன்னா அந்த ரவுட்டை index.jsல வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து சிம்பிளாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதில் சில பேக்கேஜஸ் வந்து தேவை. JSON வெப் டோக்கன் வந்து நமக்கு தேவை. தென் வந்து bcrypt வந்து நமக்கு தேவை. ஸோ bcrypt அப்படிங்கிறத வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ வேறு என்ன நமக்கு தேவை அப்படின்னா, அந்த DB கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து மறக்காமல் .js அப்படிங்கிறத வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து லாஸ்ட் டைம் காட்டின மாதிரி வந்து நமக்கு எரர் காட்டும். ஸோ இப்போது நம்ம ஒரு ரவுட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டரை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரவுட்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரவுட்டர் தான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் ஒரு ரவுட்டருக்கும் ஒரு பேர் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் auth routerன்னு வச்சுக்கிறேன் பேர். ஸோ Ctrl+S கொடுத்துருங்க. அண்ட் ஒரு டெஸ்டிங் ரவுட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா?
ஸோ ரிஜிஸ்டர் request dot response வந்து வரும். then rest dot send கொடுத்துட்டு hi from reg router வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரவுட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு எரர் காட்டுது இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது என்னுடைய சிஸ்டமில் இருக்கிற எரர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எரர் மேக்ஸிமம் காட்டாது. ஏன்னா இந்த ஏபிஐ அப்படிங்கிற நேமை வந்து மாற்றின இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த எரர் காட்டுது. நம்ம வந்து இது அப்புறமா சரி பண்ணிக்கலாம். பட் வந்து ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகாது நமக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம கோடை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆத் ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அகேன் ஜேஎஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பிளாக் ஆகாது. நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நோட் இண்டெக்ஸ் ஜேஎஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த எரர் வந்து த்ரோ ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆத் ரவுட்டரை வந்து ஒரு பாத்தில் வந்து நம்ம மேப் பண்ணி விடலாம். app.use அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு API/users கொடுத்துக்கிறேன் ஆத் ரவுட்டர். அண்ட் அதே மாதிரியே இந்த பாத் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டிவாக லாஜிக்காக இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா வந்து நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். அதனால வந்து நான் ஏபிஐன்னு கொடுத்துருக்கேன். யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூசர் பற்றின ரவுட் இல்லையா? ஸோ அதனால வந்து நான் யூசர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதோடைய பாத் வந்து எப்படி இருக்குன்னா லோக்கல் ஹோஸ்ட் :3000/API/users/ அதுக்கப்புறமா இங்கே கொடுக்குறது. ஓகேவா? ரிஜிஸ்டர். ஸோ இந்த பாத்தில் வந்து நம்ம இப்போ போனோம்னா நமக்கு வந்து இங்கே ஹை ஃப்ரம் ரெஜ் ரூட் அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வெறும் இந்த ஏபிஐ மட்டும் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ரூட் வந்து வராது. API/ரெஜிஸ்டர் மட்டும் வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து லாஜிக்காக கொடுங்க. இஷ்டத்துக்கு வந்து கொடுத்து வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் வழக்கம் போல் இந்த இடத்துக்கு வந்து நான் போகிறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்து நமக்கு இது அந்த அவுட்புட் வருது. தென் API/users/register. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஹை ஃப்ரம் ரெஜ் ரவுட் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போ இந்த ஃபைலும் வந்து கரெக்டாக வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால வந்து நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் இந்த சர்வரை வந்து திருப்பி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து இந்த கெட் ரெக்வஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன் போஸ்ட் ரெக்வஸ்ட்னா டேட்டாவை வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் டேட்டா பேஸில். ஸோ அதனால வந்து நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து அப்படி கொடுத்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரியே டேட்டா பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இதை ஏசிங் ஃபங்க்ஷனாக வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா டேட்டா பேஸில் ஏதோ ஒரு பெரிய வந்து பண்ண போகிறோம். அதனால ஸோ இந்த இடத்துல எப்பயுமே ஒரு ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறீங்கன்னா ட்ரை கேட்ச் பிளாக் வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா .then .catch வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம .then .catch வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இல்லைனா ட்ரை கேட்ச் பிளாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எரரை வந்து நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு console.log இன்டர்னல் சர்வர் எரர்னு கொடுப்போமா? இல்லை சம்திங் வென்ட் ராங்னு மட்டும் கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அந்த எரரை வந்து நான் இங்கே அப்படியே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து கம்மா வரும். தென் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே வந்து எந்த ஒரு ரவுட்டர் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் எல்லா பாசிபிள் வேக்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்ட்டில். ஓகேவா? ஸோ rest.send கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் கொடுக்கணும் இதுதான் கொடுக்கக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. ஸோ எப்பயுமே நீங்கள் சென்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட். நீங்கள் என்ன தோணுதோ வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சக்ஸஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து எனக்கு யூஸ் ஆகும். நான் இப்போ எப்படின்னா பேக் எண்ட்லேருந்து எனக்கு ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு நான் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் சக்ஸஸ் ஃபால்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து மெசேஜ்னு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எரர் ரெஜிஸ்டரிங் யூசர் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கேட்ச் பிளாக் வந்து முடிஞ்சிச்சு. எப்பயுமே ட்ரை கேட்ச் எழுதும்போது ஃபஸ்ட்டு கேட்ச் பிளாக் எழுதுங்க. எழுதிட்டு ட்ரை பிளாக் வந்து எழுதுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ட்ரை பிளாக் வந்து எழுத போகிறேன். இப்போது இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். கெட் டேட்டா ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் ஏதாவது நம்ம ஃபில் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு ஒரு இமெயில் ஐடி போட்டு ஒரு ஃபார்ம் ஏதாவது ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து நம்ம பேக் எண்டில் வந்து கலெக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து செக் இஃப் யூசர் ஆல்ரெடி ப்ரெசென்ட் இன் அவர் டேட்டா பேஸ். ஓகேவா? இஃப் ப்ரெசென்ட்னா ஸோ இது ப்ரெசென்ட்னா எரர் வந்து த்ரோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ எரர் வந்து த்ரோ பண்ண வேணாம். ஆஸ்க் யூசர் டு லாகின். ஓகேவா?
ஸோ இந்த ரவுட் வந்து தப்பு, லாகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். நம்ம எரர் ஏதாச்சும் த்ரோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஆப் வந்து இதாகிடும். ஓகேவா? ஸோ மூணாவது வந்து யூசர் இல்லைனா, ஓகேவா, இஃப் யூசர் நாட் ப்ரெசன்ட் ஹேஷ் த பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் வந்து முக்கியம். பாஸ்வேர்டை வந்து அப்படியே சேவ் பண்ணக்கூடாது, டேட்டா பேஸில் ஹேஷ் பண்ணணும். ஓகேவா? ஹேஷ் பண்ணிவிட்டு சேவ் இட் இன் டேட்டா பேஸ். அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பிரிஸ்மா மாதிரி இல்லை டைப் ஓஆர் மாதிரி ஓஆர்எம் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளிசிட்டிக்காக இந்த மாதிரி ராசி ஈக்குவலை வந்து நான் எழுத போகிறேன் இங்கேயும். ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி ராசி ஈக்குவல் வந்து எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருந்து நான் டேட்டா வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து ஃப்ரண்ட் எண்டி வந்து நான் தான் வந்து டெவலப் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பேக் எண்டை மட்டும் தான் டெவலப் பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் எண்டை வந்து வேறு யாரோ டெவலப் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் எண்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் யூசர் நேம் இருக்க போது, இமெயில் இருக்க போது, பாஸ்வேர்ட் இருக்க போது. ஸோ இந்த ஐடியாவும் இந்த கிரியேட் டேட்டையும் போஸ்ட் கிரேஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும். இந்த மூணு தான் வந்து நமக்கு ஃபார்மில் வரக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஸோ யூசர்ஸ் டாட் இமெயில், யூசர்ஸ் டாட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் ஃப்ரண்ட் எண்டில் வந்து நான் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு வாட்டி யூசர்ஸ் டாட்னு போடாமல் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரிக்வஸ்ட் டாட் பாடியில் இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கிறதா வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இமெயில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கண்டிப்பாக வரும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் அப்படிங்கிற டேட்டா கண்டிப்பாக வரும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு HTML ஃபார்ம் எழுதுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபார்ம்னு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு இன்புட் வந்து வாங்குவீங்க. ஸோ இன்புட்டில் வந்து நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு கொடுப்பீங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்டில் படித்தவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல யூசர் நேம்னு வந்து எனக்கு வரணும் ஃப்ரண்ட் எண்டில் இருந்து. இந்த இடத்துல ஒரு வேலை வந்து அவங்க இப்படி தப்பாக யூசர் நேம்னு கொடுத்துட்டாங்கன்னா எரர் வரும். நான் இங்கேயும் வந்து யூசர் நேம்னு வந்து மாற்றணும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் அவங்க இதே நேமில் தான் கொடுக்க போகிறாங்க, இதே இமெயில் அப்படிங்கிற வார்த்தையில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னொரு இன்புட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வாங்கிப்பீங்க, அதில் இமெயில்னு கொடுக்க போகிறீங்க. இன்னொரு இதில் வந்து பாஸ்வேர்டுன்னு வந்து நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வருது. ஸோ அதை வந்து நான் அசியூம் பண்ணி நான் இப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது யூசர் ஏற்கனவே இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ கான்ஸ்ட் existing user equal to, ஸோ இங்கே வந்து ஏசிங் கொடுத்ததுனால டேட்டா பேஸ் query வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ await அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிட்டு ஸோ pool டாட் query. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எந்த query பண்ணாலும் இந்த pool டாட் query வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம்ட்டு. ஸோ அதுதான் வந்து நான் பண்ணுறேன். இப்போது நான் அகெயின் ராஸ் ஈக்குவல் வந்து நான் எழுத போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்த இமெயில் ஐடியை வச்சு இதே இமெயில் ஐடியில் டேட்டா பேஸில் வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செலக்ட் இமெயில் ஃப்ரம் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ இமெயில் அப்படிங்கிற காலம் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன், யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? வேர் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ அகெயின் யூசர்ஸ் அப்படிங்கிற காலமில் யூசரோடைய இமெயில் ஐடி. ஓகேவா? ஸோ இமெயில் ஈக்குவல் டு இமெயில். ஓகேவா? அதாவது காலமில் இருக்கிற இமெயிலும் என்னோட இமெயிலும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன். பட் வந்து இது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ. இதை வந்து சீக்வல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சீக்வல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியலனா கூகுளில் வந்து இது பண்ணி பாருங்க. நம்ம ஃபியூச்சரில் வந்து சீக்வலுக்கு வந்து தனியாக வீடியோஸ் போடலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எந்த query எழுதினாலும் ஓகேவா, இந்த பாடியில இருந்து வருது இல்லையா, இந்த யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இது மூணுத்தையுமே சீக்வல் queryல நீங்கள் கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா சீக்வல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஹேக்கர்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு நம்மளுடைய டேட்டா பேஸை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ரிக்வஸ்ட் டாட் பாடியோடைய டீட்டெயில் வந்து நம்ம கொடுக்கணுமோ அதில் அந்த இடத்துலலாம் வந்து டாலர் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ $1 அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல அந்த $1 வேல்யூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து யூசர் நேமையும் எனக்கு தேடி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி போடுவீங்க கரெக்டாக, யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல $2 வந்து போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து இமெயில் பக்கத்துலேயே கம்மா போட்டுட்டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் டாட் பாடியிலேருந்து எத்தனை எடுத்துகிட்டு வந்தாலும் $1 $2 தான் ஆரம்பிக்கணும். கம்மா போட்டுட்டு ஒரு அரே பிராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன டேட்டா தேவையோ அந்த ஆக்சுவல் டேட்டா வந்து இங்கே போடணும். ஸோ இது வந்து சீக்வல் இன்ஜெக்ஷன் வந்து தவிர்க்கும். இதை வந்து நம்ம செக்யூரிட்டி இதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு இது தேவையில்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இண்டெக்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் குறிக்கும். இண்டெக்ஸ் 0ல் தானே ஆரம்பிக்கும். அப்போ $0 போடலாமான்னு கேட்கக்கூடாது. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அரே மாதிரி ஒர்க் ஆகாது. இது வந்து தனியாக சீக்வல். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இதில் Ctrl+S கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இப்போது எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து ஃபைண்ட் ஆகிட்டா வந்து என்ன பண்ணணும், எரரை த்ரோ பண்ணிவிட்டு, ஸோ எரரை த்ரோ பண்ணக்கூடாது, யூசரை வந்து லாகின் பண்ண சொல்லணும். ஸோ இஃப்
எக்ஸிஸ்டிங் யூசர். ஸோ இதை அப்படியே கொடுத்துக்கோங்க. ட்ரூ கீ வேல்யூ. ஸோ எக்ஸிஸ்டிங் வேல்யூ வந்து இந்த இடத்துல ட்ரூன்னு வரும், எக்ஸிஸ்டிங் யூசர் இல்லைனா நல்லுன்னு வரும். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல இந்த இது வந்து பாஸ் ஆகாது. ஸோ எக்ஸிஸ்டிங் யூசர் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க இந்த ஃபங்க்ஷனை. ஸோ ris.send. அண்ட் முக்கியமாக இங்கே ரிட்டர்ன் போடலைன்னா திருப்பி வந்து மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நமக்கு என்ன ஆகும், கீழே இருக்க பெரியலாம் வந்து ரன் ஆகி எரர் வரும். ஓகேவா? ஸோ அதனால் அப்படி இல்லைனா டூப்ளிகேட் டேட்டா வந்து கிரியேட் ஆகும். ஸோ டூப்ளிகேட் டேட்டா வந்து நம்ம இங்கே யூனிக்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு எரர் தான் வரும் டேட்டா பேஸ்லேருந்து. ஸோ அதனால் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல அகெயின். ஸோ அதே மாதிரியே ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு சொன்னேன், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 2 ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சக்ஸஸ் ஃபால்ஸ், மெசேஜ் வந்து யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ப்ளீஸ் லாகின். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இங்கே மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா, இந்த மெசேஜை தான் அவங்க ஃப்ரண்ட் எண்டில் வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்முலா கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 12 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அது HTML ஃபார்ம்லேயே பண்ணலாம், பட் பேக் எண்ட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த 2 முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, யூசர் இல்லைன்னா பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாஸ்வேர்டு எதுக்காக வந்து ஹேஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்வேர்டை டேரெக்டாக தூக்கி டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வைக்கக்கூடாது. இன்கேஸ் சேவ் பண்ணோன்னா ஒரு வேளை வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டை நம்ம டேட்டா பேஸை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா மொத்த பாஸ்வேர்டு மொத்த யூசருடைய டேட்டாவும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஹேஷிங் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒன்று வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஹேஷிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஸோ சால்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். சால்ட் அப்படிங்கிறது வந்து ரேண்டம் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் எழுதுறேன் ஹேஷிங் மெக்கானிசம். ஸோ ஜெனரேட் ரேண்டம் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? அந்த ரேண்டம் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டோட கம்பைன் பண்ணும். ஓகேவா? யூசரோட பாஸ்வேர்டோட. ஓகேவா? ஸோ எப்படி என்ன சொல்றது, ஒரு காஃபியில் வந்து சுகர் கலப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா, இந்த சால்ட்டும் நம்ம பாஸ்வேர்டும் நல்லா வந்து கலக்கும். இதை வந்து ஒரு டைம் வந்து கலக்க மாட்டோம், நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேவா? மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ மிக்ஸ் ஆனதுனால ஸோ ஹேக்கர்ஸால ஒரு வாட்டி வந்து அவங்க அந்த ஹேஷை ரிவர்ஸ் பண்ணிட்டாலும் அதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதிக வாட்டி வந்து அவங்க திருப்பி வந்து ரீக்ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரியே இந்த ஹேஷிங் வந்து ஒன் வே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் வே, cannot be reverted back. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணிட்டீங்கன்னா ஹேஷ் பண்ணது தான் அந்த பாஸ்வேர்டை திருப்பி வந்து நீங்கள் டெவலப்பரான நீங்களே நினைச்சாலும் அதை வந்து எடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஹேஷிங். ஹேஷிங்க்கும் என்கிரிப்டிங்க்கும் இதான் வித்தியாசம். ஸோ என்கிரிப்டிங்ல ஒரு மெக்கானிசம் இருக்கு. நம்ம வந்து எப்படியும் இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். இமேஜை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரியும் ஹேஷிங்க்கும் என்கிரிப்ஷனுக்கும். என்கிரிப்ஷன் வந்து ஒன்ஸ் என்கிரிப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கீயை வச்சு நம்ம டிக்ரிப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேஷிங்க்கு கீலாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு தண்ணியில சால்ட் கலக்கிற மாதிரி தான். கலந்துச்சுன்னா கலந்தது தான், நீங்க வந்து அதை வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ தண்ணியில் சால்ட்டையாச்சும் ரிவர்ஸ் பண்ணலாம் ஹீட் பண்ணி, பட் வந்து இங்கே அது கூட பண்ண முடியாது. இது வந்து மொத்தமாக ஹேஷ் பண்ணது தான் இந்த சேம் லைப்ரரி, அதாவது இந்த பீக்ரிப்ட் லைப்ரரி வச்சு நம்ம ஹேஷ் பண்ண போகிறோம். இந்த பீக்ரிப்ட் லைப்ரரியால் மட்டும்தான் இதை வந்து ரிவர்ஸ் கூட பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியும். செகண்ட் டைம் யூசர் லாகின் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டும் ஹேஷ் ஆன பாஸ்வேர்டும் புதுசாக வர பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி 2 ஹேஷையும் வந்து அது கம்பேர் தான் பண்ணும். புது பாஸ்வேர்டை அதாவது ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டை அது வந்து பழைய பாஸ்வேர்டை ரிகவர் பண்ணி தராது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஹேஷிங் டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல வந்து நிறைய மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் .NETல யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ நம்ம எதிர்காலத்தில் .NET C# வந்து பார்க்கலாம். அதில் இது வந்து ரொம்பவே பெரிய வேலை. ஓகேவா? நம்ம வந்து JWT டோக்கன் இஷ்யூ பண்ணுறதும் சரி, பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணுறதும் சரி, ரொம்பவே பெரிய ப்ராசஸ். பட் வந்து Node.jsல இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, கான்ஸ்ட் சால்ட்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் டு இது வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஏன்னா ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்னா சால்ட்டை வந்து அதை ஜென்ரேட் பண்ணும். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 10 வாட்டி வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால வந்து நீங்கள் இதை அவைட்னு கொடுத்துட்டு ஜென் சால்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு 10 வாட்டி வந்து நம்ம சால்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் ஹேஷ்டு பாஸ்வேர்டு ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல தான் bcrypt.gensalt. ஓகேவா? bcrypt.gensalt 10 times பண்ணணும். தென் bcrypt.hash பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு
இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எதை வந்து ஹேஷ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா வேணும். செகண்ட் வந்து பஃபர் வந்து கேட்குது. ஓகேவா, எத்தனை ரவுண்ட் வந்து நீங்கள் ஹேஷ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன், செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நான் சால்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹேஷிங் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஹேஷ் பாஸ்வேர்டை திருப்பி வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்த பாஸ்வேர்டு பதிலாக நம்ம வந்து இந்த ஹேஷ்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது மூணுத்தையும் தூக்கி டேட்டா பேஸில் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் அவுட் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வந்து நான் Ctrl+S வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது கான்ஸ்ட் சேவ்ட் யூசர்னு கொடுத்துட்டு அகைன் டேட்டா பேஸ் query எழுத போகிறோம்ன்றதுனால அவைட்னு போட்டுட்டு pool.query. ஓகேவா, ஸோ அகைன் இன்சர்ட் வந்து எல்லாருக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இன்சர்ட் இன்டோன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த queryல எது தப்பு பண்ணுறல. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கமா விட்டாலும் வந்து நமக்கு தப்பாயிடும். எந்த டேபிளில் வந்து நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த டேபிளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ யூசர்ஸ் அப்படிங்கிற டேபிள் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா எந்தெந்த காலமில் வந்து நமக்கு டேட்டா போக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு அப்படிங்கிற 3 காலமில் வந்து போக போகுது. யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு. ஓகேவா, தென் அதுக்கப்புறமா வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து கமா போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா வந்து எரர் அடிக்கும். ரெண்டும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ வேல்யூஸ்ன்னு போட்டுட்டு ஸோ நமக்கு வந்து யூசர் நேம், நமக்கு வந்து இமெயில், நமக்கு வந்து பாஸ்வேர்டு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது மூணுத்தையும் அப்படியே ராவா தூக்கி இங்கே போடக்கூடாது. ஸோ அதனால $1, $2, $3. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் இந்த டேட்டாவை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதுக்கு மீனிங்கு. ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ரவுட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ res.send அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல சக்ஸஸ் ட்ரூ, ஏன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ மெசேஜில் வந்து யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் லாஸ்ட்டாக டெஸ்டிங்காக நம்ம வந்து டேட்டாவையும் அனுப்பலாம். பொதுவாக வந்து டேட்டா அனுப்பக்கூடாது, பேக் ப்ராக்டிஸு. பட் வந்து நம்ம வந்து டேட்டா அனுப்பலாம். ஓகேவா, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, இது மூணுத்தையுமே வந்து நான் டேட்டாவாக அனுப்பிடுறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுட்டு. ஸோ இப்போ வந்து நான் இந்த சர்வர் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு எரரும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து எரர் வந்ததுன்னா ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து ஏதாச்சும் விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து டேட்டா பேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஓகேவா, கேனாட் கெட்டுன்னு வருதா, ஏன்னா வந்து இது போஸ்ட் ரெக்வஸ்ட்டு நம்ம வந்து மாற்றிட்டோம் ரவுட்டை. ஓகேவா, பட் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை தேர் அப்படிங்கிறது வந்து காட்டும். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின், நம்ம வந்து ரவுட்டை கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளால யூசர் வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து அந்த கேள்வி. ஸோ அதுக்கு தான் வந்து நான் போஸ்ட்மேன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த ஒர்க் ஷீட், ஸோ இந்த இது போட்டிருக்கா, எல்லா என் பாயிண்ட்டையும் போஸ்ட்மேன் வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்ட்மேன் வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஏபிஐ டெஸ்ட் டூல் தான் வந்து இந்த போஸ்ட்மேன். ஸோ நம்ம வந்து யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நமக்கு டேட்டா வரும்னு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து போஸ்ட்மேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட்மேன் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா ஸோ ஆன்லைன்லேயே வந்து ஆன்லைன் வெர்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஆன்லைன் ஏபிஐ டெஸ்டிங் டூல்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டூல் வரும், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து கான்செப்ட் இதில் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஜஸ்ட் வந்து எந்த டூலோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ எந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டு கொடுக்கணும்னா இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா API/user/register அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ உங்களுடைய போர்ட் வந்து 3000 வந்து ரன் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ கோடில் தான் வந்து நம்ம ஏதோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் இந்த டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வரக்கூடாது. ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரவுட் இல்லையா. ஸோ இது வந்து எங்கேருந்து வருதுன்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து வருது. ஸோ இந்த இஃப் கிளாஸில் தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகே, நம்ம இதை பார்த்தாலே தெரியுது எக்ஸிஸ்டிங் யூசர் வந்து இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். பட் வந்து இது MongoDBல தான் இப்படி பார்க்கணும். ஸோ PostgreSQL வந்து இப்படி பார்க்கக்கூடாது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் யூசரோடைய ரோஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, ஸோ டாட் ரோஸ் டாட்
லென்த் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ யூசர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரோல தான் இருப்பாங்க. அப்போ ரோவுடைய லென்த் வந்து 1 இருக்கும். ஸோ இதை வந்து அப்படிதான் வந்து செக் பண்ணணும். MongoDBல தான் வந்து நமக்கு டாக்குமெண்ட்டாக வரும். ஸோ அதனால வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாக போடுவோம். ஸோ இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த எரர் வந்து வராது நமக்கு. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து போஸ்ட்மேன் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த கோட்லேயே வந்து சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக் மிஸ்டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம கான்ஸ்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்வேர்டுக்கு. பட் அதே மாதிரியே பாஸ்வேர்டை வந்து திருப்பி ஹேஷ்டு பாஸ்வேர்டை வந்து நம்ம ரீஅசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டா அதை வந்து திருப்பி வந்து நம்ம ரீஅசைன் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை எதர் லெட்டாக மாற்றணும். பட் வந்து லெட்டாக மாற்றுறது வந்து அவ்வளோ ஒன்றும் குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதான் இருக்கணும். நம்ம பேக் எண்டில் அதை மாற்றவே கூடாது. ஸோ அதனால இந்த வேல்யூ வந்து இங்கேருந்து தூக்கிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டுக்கு பதிலாக ஹேஷ்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த இடத்துல டேட்டா இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஹேஷ்டு பாஸ்வேர்டை வந்து நம்ம அனுப்பிடலாம் பாஸ்வேர்டுக்கு பதிலாக. ஸோ பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு லாஜிக் எரர் இருக்குது. அது என்னென்னா இந்த பீக்ரிப்ட். ஸோ நான் வந்து 10 வாட்டி வந்து சால்ட்டை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்து டைம் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி அது பாஸ்வேர்டில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து டைம் ஆகும். ஸோ அதனால இங்கேயும் வந்து ஒரு அவைட் கீவேர்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ இது வந்து 2 லாஜிக் மிஸ்டேக்ஸு. அண்ட் அதே மாதிரியே ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நமக்கு வந்து ஜேசானா தான் டேட்டா வரப்போகுது. ஸோ அந்த ஜேசானா வரக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து இங்கே ஆப்ஜெக்டாக வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து தப்பு. ஏன்னா ஜேசான் டேட்டாவை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை பார்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்ஸ் பண்ணுறதுக்கு குக்கி பார்சர் மாதிரியான சில பல இது இருக்குது, லைப்ரரிஸ் இருக்குது. பட் வந்து நம்ம இன்பில்ட்டாகவே எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து app.useன்னு கொடுத்துட்டு express.json அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இதில் வேறு எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து நடுவில் எதுலையாச்சும் வந்து மறந்துடுவீங்க. பட் வந்து கண்டிப்பாக மறக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு 1 or 2 எரர்ஸ் வந்து பாப்பப் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் டீபக் பண்ணும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சான். ஸோ ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்ட்டு. பட் வந்து உங்களுக்கு போக போக வந்து இது ரொம்ப ஈஸியாக பழகிடும். ஸோ இப்போ வந்து நான் போஸ்ட்மேன் எடுத்துக்கிறேன். அண்ட் கெட் ரெக்வஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து URL வந்து டைப் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட் :3000 API users register. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டேட்டா. ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த 2 ஃபைலையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுடைய சர்வரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சர்வர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போஸ்ட்மேனில் போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து டேட்டா தேவை. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நமக்கு யூசர் நேம் வர மாதிரி நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? test789 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். தென் இமெயில் ஐடி. ஓகேவா? இதுவுமே வந்து test789@gmail.com வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பாஸ்வேர்டு test@789 அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கொடுக்குறத வந்து ஓரளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா லாகின்க்கு வந்து திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சக்ஸஸ் டு யூசர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் அதே மாதிரியே யூசர் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு வந்து நமக்கு வந்துருச்சு. இது ஹேஷ்டு பாஸ்வேர்டாக இருந்தாலுமே இதையுமே வந்து இப்படி சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம டோக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அந்த டோக்கனை வந்து நம்ம லாகின் ரவுட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போது இதே வந்து நீங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி சென்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு எரர் காட்டும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரூட் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம லாகின் ரவுட் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ போஸ்ட்மேன் வந்து இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் புது ஒரு இதை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆத் ரவுட்ஸில் புது ரவுட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். router.post வந்து இங்கே இருக்குதா? தென் router டாட் அகெயின் இன்னொரு போஸ்ட்டு இந்த இடத்துல லாகின். ஓகேவா? அகெயின் இது வந்து ஒரு async ஆப்ரேஷன். request.response. அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் ட்ரை பிளாக்கும் கேட்ச் பிளாக்கும் வந்து நான் போட்டுக்கிறேன். கேட்ச் பிளாக்கில் எரர் வந்து நான் கேப்சர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை கான்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல சக்ஸஸ் ஃபால்ஸு மெசேஜ் unable to log in the user. ஓகேவா?
கமா போட்டுதுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து காலன் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு எரர் கட்டுச்சு. ஜஸ்ட் வந்து இதை Ctrl C கொடுத்துருங்க. இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த டேட்டா பேஸ் இந்த போர்ட் வந்து இப்போதைக்கு ஓப்பனில் இருக்க வேண்டாம். ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து சூடோ கோட் எழுதலாம். ஓகேவா? இந்த வாட்டி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். செக் இஃப் தி யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், இஃப் நாட் ஃபவுண்ட் ask them to register. ஓகேவா? check the user's password, செக்னு போடாதீங்க, கம்பேர். ஓகேவா? with our password with the password. ஓகேவா? present in database. and finally if password is correct issue JWT token. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த டோக்கன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த டோக்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பேக் எண்ட்ல இருந்து ஒரு ரவுட் வருது, ஒரு பேக் எண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஓகேவா? யூசர் வந்து கேட்குறாங்க, யூசர் வந்து give me all photos அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து போஸ்ட் தான் போட போகிறோம் இல்லையா, போஸ்ட் வெப்சைட்டு. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து give me all photos கேட்குறாங்க. நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு யூசர் வந்து செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன செகண்ட் ரெக்வஸ்ட்னா, ஐ வாண்ட் டு see this particular post. ஸோ இதுதான் வந்து யூசர் கேட்குற செகண்ட் ரெக்வஸ்ட். இப்போ என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணிட்டு யூசர் வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா போஸ்ட்டையும் கொடுத்துருவோம். செகண்ட் டைம் வந்து யூசர் வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நான் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரௌசருக்கு, அதாவது பேக் எண்டுக்கு வந்து தெரியாது. நீங்கள் அதாவது வந்து இந்த யூசர் வந்து யாருன்னே தெரியாது. ஸோ அது வந்து நமக்கு எரர் வந்து கொடுத்துரும். ஸோ இதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் JWT டோக்கன். ஏன்னா எப்பயுமே ஒரு பேக் எண்ட் சர்வர், அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் சர்வர் வந்து பொதுவாக எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கும் செகண்ட் ரெக்வஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் யூசர் வந்து தனித்தனியாக வந்து நமக்கு லாகின் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் வந்து இந்த லாகின் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ உலகம் முழுக்க நீங்கள் எந்த வெப்சைட் வந்து நீங்கள் போனாலும், எதை கிரியேட் பண்ணாலும் ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் இன்னொரு ரெக்வஸ்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க, திருப்பி அதே வெப்சைட்ல உங்க அக்கௌண்ட்குள்ளேயே இருந்து நீங்க இன்னொரு ரெக்வஸ்ட் கேட்குறீங்க, கமெண்ட்ஸை நான் பார்க்கணும், லைக்ஸை நான் பார்க்கணும்னு கேட்டா, இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு கேட்டாலும் நமக்கு நம்ம ஆப் வந்து திருப்பி வந்து நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். இப்படி ஒரு வாட்டையும் தனித்தனியாக நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தான் வந்து நம்ம உள்ளே போகணும். இதுதான் வந்து நடக்கும். ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் JWT டோக்கன் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த JWT டோக்கன் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு செல்லான் மாதிரி. இப்போ நம்ம வந்து பேங்க்ல காசு கொடுத்தோம்னா, டெபாசிட் பண்ணோம்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக வந்து ஒரு செல்லான் தருவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த JWT டோக்கன். நம்ம வந்து ஏற்கனவே இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் டோக்கன் தான் வந்து இந்த JWT டோக்கன். ஸோ இந்த JWT டோக்கனை வந்து நெக்ஸ்ட் டைம், அதாவது செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரெக்வஸ்ட் யூசர் கொடுக்கும்போது நமக்கு திருப்பிலாம் லாகின் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த JWT டோக்கனை வச்சு சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த JWT டோக்கன் வேலிடா இல்லையாங்கிறத மட்டும் வெரிஃபை பண்ணிட்டா போதும். யூசருக்கு வந்து அந்த ஆக்சஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம், யூசர் கேட்குற ஆக்சஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த JWT டோக்கன். ஸோ இந்த JWT டோக்கன் வந்து பொதுவாக எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சீக்ரெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, .envல JWT சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய சீக்ரெட் கீ. ஸோ இந்த சீக்ரெட் கீயை நம்மளுடைய டீடைல்ஸ், அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வருது இல்லையா. ஸோ யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு வருது. ஸோ நமக்கு வந்து எந்தெந்த டேட்டா தேவையோ அந்தந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவோம் இந்த JWT சீக்ரெட் கூட கம்பைன் பண்ணி. எப்படி வந்து ஹேஷிங்க்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஆமாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரே நிமிஷம். இந்த இடத்துல 6 நான் கொடுத்துட்டேன், சென்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங் கிடைச்சது இல்லையா ஹேஷ்டு பாஸ்வேர்டில். அதே மாதிரியே வந்து என்ன ஆகும்னா, ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் JWT. ஸோ அந்த JWT-யை வந்து நம்மளால டீக்ரிப்ட் பண்ண முடியும். இந்த ஹேஷ்டை வந்து நம்மளால டீக்ரிப்ட் பண்ண முடியாது. இது ஹேஷ் ஆனது தான். பட் வந்து இந்த JWT-யை வந்து நம்மளால டீக்ரிப்ட் பண்ண முடியும். டீக்ரிப்ட் பண்ணி நம்ம கொடுத்த டோக்கன் தானா, அதாவது டீக்ரிப்ட் பண்ண இந்த சீக்ரெட் வந்து நமக்கு வந்து டீக்ரிப்ட் பண்ணும்போது ஸோ நம்ம கொடுத்த டோக்கன் தானா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதை வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2 இருக்கும். ஓகேவா, எப்படி சொல்றது, ப்ராஜெக்ட் 1 மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ப்ராஜெக்ட் 2 ஓகேவா,
இப்போ ப்ராஜெக்ட் 1ல யூஸ் பண்றவங்க ப்ராஜெக்ட் 2 உடைய ஏபிஐஸை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராஜெக்ட் 2ல இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் 1ல இருக்கவங்களை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேபிள் இருக்குது இல்லையா, இங்க வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து போட்டு விட்டுருவாங்க, அதாவது ஒரு காலம் வந்து போட்டு விட்டுருவாங்க, டெக்ஸ்ட் நாட் நல்லன்னு கொடுத்துருவாங்க. இப்போ ப்ராஜெக்ட் நேம் வந்து நமக்கு வரும் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து. அந்த ப்ராஜெக்ட் நேமை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து தனியாக ஒரு மிடில் வேர் எழுதுவாங்க. ஸோ என்ன மிடில் வேர் எழுதுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு இந்த ஏபிஐ ஆக்சஸ், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு இந்த ஏபிஐ ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஸோ நம்ம வந்து அது மிடில் வேர் வரும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க, JWT டோக்கன் அப்படிங்கிறது ஒரு அக்னாலஜ்மெண்ட் டோக்கனை நம்ம வந்து நம்ம சர்வர்ல இருந்து இஷ்யூ பண்றோம். பிகாஸ் ஒரு வாட்டியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை திருப்பி வந்து யூசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட் கூட இந்த JWT டோக்கனை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அனுப்பி விட்டுருவோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பண்ணும்போது இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் கான்ஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட், ஏன்னா வந்து யூசர் நேம் வந்து போட மாட்டாங்க லாகின் ஃபார்ம்ல, ரெஜிஸ்டர் ஃபார்ம்ல தான் வந்து யூசர் நேம், அதனால இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் நமக்கு வருது. இப்போ வந்து கான்ஸ்ட் சேம் தான் எக்ஸிஸ்டிங் யூசர் ஈக்குவல் டு pool டாட் query select email from users where email. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பழகிருக்கும் நம்புறேன். ஸோ அதனால வந்து நான் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஸோ இதை வந்து எப்படி செக் பண்ணும், கிரேட்டர் தென் செக் பண்ணும். கரெக்டா? இதை அப்படியே உல்டாவா வந்து செக் பண்ணணும். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் யூசர் டாட் ரோஸ். ஸோ இங்கே வந்து அவைட் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு எரர் காட்டுற மாதிரி வந்துச்சு. டாட் லென்த். ஓகேவா? 0வா இருந்ததுன்னா அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. சக்சஸ் ஃபால்ஸ் மெசேஜ் யூசர் நாட் ஃபவுண்ட் ப்ளீஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இமெயில் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு யூசரை. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து வேணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே யூசர் நேமையும் வந்து எடுத்துக்கோங்க, நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ யூசர் நேம் இமெயில் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இமெயிலை மட்டும் தான் வந்து நம்ம ஆனால் வெரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு தேவைன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் நேம் வந்து நம்ம போடணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம யூசர் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ்வேர்டு கரெக்டாக இல்லையான்றதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட் வேலிட் பாஸ்வேர்டுன்னு போடுவோமா, equal to again await decrypt dot compare. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன காட்டுது, நம்மளுடைய டேட்டா என்கிரிப்ட் ஆனது வந்து இங்கே காட்டுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ இங்கே வந்து என்ன காட்டுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேட்டா வேணுமோ அதை காட்டுது, அப்புறமா என்கிரிப்ட் ஆனது வந்து போட சொல்லுது நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களே தெரியும். ஸோ எந்த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணணும், என்கிரிப்ட் ஆனது எங்கே இருக்குது அதை கம்பேர் பண்ணணும்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பாஸ்வேர்டு. ஓகேவா? அதாவது இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். எது கூட கம்பேர் பண்ணணும், இந்த யூசர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிற பாஸ்வேர்டை, அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் யூசர் கிட்ட இருந்து வந்திருக்க பாஸ்வேர்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இதுல எக்ஸிஸ்டிங் யூசர்ல ரோஸ். ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ இது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸா வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டா தான் வரும். ஸோ அதுல வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற பாஸ்வேர்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாஸ்வேர்டு எடுத்துக்கோங்க. எக்ஸிஸ்டிங் யூசர்ல இருக்கிற ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோடைய பாஸ்வேர்டை வந்து நீங்க கம்பேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு இன்கேஸ் இன்வேலிடா இருந்ததுன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அகைன் வந்து ஒரு ரிட்டர்ன். ஓகேவா? இந்த இடத்துல மெசேஜ் ஃபால்ஸ், சக்சஸ் தான் ஃபால்ஸ் வரும். ஓகேவா? மெசேஜ் வந்து பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டாக இருந்ததுன்னா JWT டோக்கன் வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த JWT டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த JSON வெப் டோக்கன் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவை. கான்ஸ்ட்
token equal to jwt.sign. டாட் சைன்னா என்னதுன்னா, நம்ம இந்த சீக்ரெட் கீயை வச்சு நம்ம சைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்படி பேங்க்ல சீல் அடிச்சு தருவாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீல் அடிச்சு தர போகிறோம். அதுதான் இந்த சைன். ஸோ இந்த சைன் வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 விஷயத்த வந்து கேட்கும். எந்தெந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பேலோடாக கொடுக்க போறீங்க, பஃபரு, தென் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை நாளில் வந்து இது போக போகுது, அதாவது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இந்த பேலோட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராஜெக்ட் 1ல டேக் ஆயிருக்காங்களா, ப்ராஜெக்ட் 2ல டேக் ஆயிருக்காங்களா, அல்லது எந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு யூசர் நேம் வந்து கொடுத்துட்டு இமெயில். ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் திருப்பி டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ யூசர் நேம்னு வரும், தென் வந்து இமெயிலுக்கு வந்து இமெயில்னு வரும் அகைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணி சிங்கிள் இதாக போட்டுருக்கேன். ஓகே, தென் ரெண்டாவது ஆப்ஜெக்டா வந்து அது என்ன கேட்குதுன்னா, பஃபர் வந்து கேட்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து கமா போட்டுட்டு ப்ராசஸ் டாட் env டாட் இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. மூணாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கேட்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எக்ஸ்பயர்ஸ் என்னன்னு இருக்கும், 1 day வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அகைன் டெஸ்டிங் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால 1 day நான் கொடுத்துருக்கேன். ரியல் கம்பெனிஸ்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து டோக்கனை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கும் டோக்கனை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். நம்ம வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுறோங்கிறதுனால அவ்வளோ தூரம் வந்து நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டோக்கனை வச்சே வந்து நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். அதில் வந்து இதை நம்ம தெளிவாக சொல்லித்தரோம். ஓகேவா? அதே மாதிரி HTTP ஒன்லி குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்ட், யூசரால் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்கோம் இல்லையா இந்த இடத்துல இமெயிலு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் யூசர் வந்து வெரிஃபை பண்ணாதான் டேட்டா பேஸில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோக்கனை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ res.send சக்ஸஸ் வந்து ட்ரூ, மெசேஜ் வந்து யூசர் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி, அண்ட் லாஸ்ட்டாக வந்து டேட்டா வந்து நம்ம எதை கொடுக்க போகிறோம்னா, டோக்கன் வந்து கொடுக்க போகிறோம், இமெயில் கொடுக்க போகிறோம், யூசர் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோக்கனை வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக ஆர்டரை நான் ஃப்ளிப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. அண்ட் அகெயின் ஆர்டர்லாம் வந்து உங்களுடைய இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அகெயின் இதையும் வந்து போஸ்ட்மேனில் வந்து ஒரு டெஸ்டிங்கை போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ட்டு போஸ்ட்மேனில் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஸோ யூசர் நேம், இமெயில், ஓகே. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் டேட்டா பேஸில் இருக்க பாஸ்வேர்டு. ஆனால் பாஸ்வேர்டை வந்து நம்ம இங்கே ஃபுல்லே பண்ணலை. ஸோ வந்து ஒரு லாஜிக் எரர். ஓகேவா? ஸோ லாஜிக் எரர் வந்து பார்த்துக்கோங்க, அடிக்கடி வரும். பட் வந்து போக போக தான் வந்து பழகும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இதில் வந்து இன்னொரு சின்ன லாஜிக் எரர் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே யூசர் நேம் வந்து அனுப்புகிறோம் இல்லையா, அண்ட் இங்கேயும் வந்து யூசர் நேம், பட் வந்து நமக்கு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் தான் கிடைக்குது, யூசர் நேம் கிடைக்கல. ஸோ நம்ம டேட்டா பேஸில் இருக்க யூசர் நேம் தான் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இது வந்து யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி வந்து வராது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல அந்த யூசர் நேம் வந்து தனியாக பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். யூசர் நேம் ஈக்குவல் டு ஸோ எங்கே அந்த டெம்ப்ளேட், ஸோ இது இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் யூசர் நேம் போட்டுட்டு அந்த யூசர் நேம் வந்து நம்ம வெளியில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது nodemon index.js அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட்டாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல லாகின் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இந்த யூசர் நேம் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான டோக்கன். ஓகேவா?
ஸோ மேபி ஏதாச்சும் வந்து ஒரு டைப்பிங் எரர் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது எரர் காட்டும். ஸோ பொறுமையாக உட்காந்து டீபக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரூ வந்துருச்சு, யூசர் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ டேட்டா பேஸில் இருந்து நமக்கு இந்த டேட்டா கிடச்சிருக்கு, தென் வந்து இமெயில் கிடச்சிருக்கு, தென் வந்து டோக்கன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய JWT டோக்கன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வச்சு மிடில்வேர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். மிடில்வேர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில டேட்டாவை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அதை வச்சு தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நமக்கு வந்து இதான் யூசர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன், இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது நியூ ஆத் மிடில்வேர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். கரண்ட் யூசர் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? கரண்ட் யூசர் யார் அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம எடுக்கணும். அண்ட் ஃபைனலாக கிட்டப்ல வந்து இதை முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. டாக்கர் கண்டெய்னரில் வந்து நம்ம திருப்பி பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிடில்வேர் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மிடில்வேர்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இது ஃபைல் கிடையாது, ஃபோல்டர். ஸோ auth middleware. ஓகேவா? .js. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது auth middleware அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஃபஸ்ட்டு மிடில்வேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மிடில்வேர்னா டூ சம்திங் இன் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டூ சம் ஆப்ரேஷன்ஸ் பிஃபோர் டூ எனி பிஸ்னஸ் லாஜிக். ஸோ இதுதான் வந்து கரெக்டான டெஃபினிஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய லாகின் ரூட் இருக்குது இல்லையா, ரெஜிஸ்டர் ரூட், லாகின் ரூட். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரெஜிஸ்டருக்கும் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் நீங்கள் எத்தனை மிடில்வேர், ஸோ இதுதான் வந்து மிடில்வேர் போடுற ஸ்பாட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கமா போட்டுக்கிட்டு, ஸோ இந்த 2 கமாக்கும் நடுவில் எத்தனை மிடில்வேர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மிடில்வேர்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த கோடை வந்து ரன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஜிஸ்டருக்கு வந்ததும் இந்த கோடை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு இந்த கோடு பாஸ் ஆனாதான் இந்த லாஜிக்கே வரும். அப்படி இல்லைனா வந்து இங்கே நின்றுட்டு இந்த இடத்துல என்ன எரர் காட்டுதோ அந்த எரர் காட்டிட்டு போயிடும். இது எதுவுமே வந்து ரன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 மிடில்வேரை கூட இங்கே லைனாக போடலாம். லைனாக ஒன்று வந்து ரன் ஆகிட்டு வரும், கடைசியாக தான் வந்து இது வரும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ரவுட்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராஜெக்ட் 1ல் இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் 2ல் இருக்க ஏபிஐக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மிடில்வேரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த லாகினுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண வராங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து லாகினே ஆகலை அப்படின்னா இந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து அவங்களை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லாகின் அப்படிங்கிறத வந்து மறந்துடுங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ கெட் ஃபோட்டோஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து ஒரு ரவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லாரையும் வந்து அலோவ் பண்ண முடியாது. யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் அலோவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு மிடில்வேர் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த மிடில்வேர் வந்து லாகின் ஆகியிருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து JSON வெப் டோக்கனை வச்சு இதை இங்கே வந்து டிசைட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல மிடில்வேரில் வந்து அவங்க ஆகவே இல்லைன்னா இந்த இடத்துல வந்து எரர் காட்டி முடிச்சிடும். இது எதுவுமே வந்து ரன் ஆகாது. இன்கேஸ் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா தான் இந்த லாஜிக் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து மிடில்வேர், ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பழையபடி நான் லாகின் மாற்றிடுறேன். கான்ஸ்ட் auth middleware. ஓகேவா? இதுக்கு பேர் ஏன்னா வந்து இது ஆத்தரைசேஷன் பண்ணுது, அதனால ஈக்குவல் டு எப்பயுமே ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் 2 வாங்கும். பட் எல்லா மிடில்வேர்ஸுமே 3 ஆர்குமெண்ட் வாங்கும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மிடில்வேர்ஸுமே 3 ஆர்குமெண்ட் வாங்கும். ஸோ ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து 3 ஆர்குமெண்ட் வாங்கும், 3வது ஆர்குமெண்ட்டாக வாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டோக்கன் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ இதோடைய auth மிடில்வேருடைய பர்பஸ் என்னன்னா, ஸோ ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாங்கன்னா டோக்கன் வச்சு தான் அவங்க அனுப்பணும். அப்போ தான் வந்து அவங்க லாக்இன் யூசர்னு அர்த்தம். அப்படி அவங்க அனுப்புகிற டோக்கன் வேலிடா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது மட்டும் தான் இதோடைய வேலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கான்ஸ்ட் auth header. ஓகேவா? ஸோ ஹெட்டர்லேருந்து எனக்கு வந்திருக்கான்னு நான் பார்க்குறேன். headers டாட் authorizations. ஓகேவா? ஸோ அகெயின் வந்து ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க, ஆத்தரைசேஷன் வரும். ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து நமக்கு JSON வெப் டோக்கன் தேவை இல்லையா? ஸோ இம்போர்ட் JWT ஃப்ரம்
ஜேசன் வெப் டோக்கன். ஓகேவா? ஸோ ஆத் ஹெட்டர் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா, இதில் வந்து ஆத்தரைசேஷன் அந்த இது இருக்குது இல்லையா, டோக்கன். ஸோ இப்படி தான் வந்து டோக்கன் இருக்கும். நான் வந்து இதை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஸோ கூகுள் க்ரோமில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹெட்டரை பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பயுமே பியரர் அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி தான் இருக்கும் டோக்கன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பியரர்னு ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா? இஃப் ஒருவேளை ஆத் ஹெட்டரே இல்லைன்னா, ஆர் ஆத் ஹெட்டர் வந்து பியரர் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கலைன்னா, ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ ஒரு ஆத் ஹெட்டர் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. பியரர்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளுடைய டோக்கன் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ பியரர்னு ஆரம்பிக்கலைன்னா இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து டோக்கன் இஸ் மிஸ்ஸிங் ஆர் இன்வேலிட் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து டோக்கன் இருந்ததுன்னா, ஓகேவா, டோக்கன் இருந்து பியரர் அப்படிங்கிற கீவேர்டில் ஆரம்பிச்சதுன்னா, ஸோ நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் டோக்கன் ஈக்குவல் டு ஜேடபிள்யூடி டாட் வெரிஃபை அப்படிங்கிற வந்து ஒரு இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சீக்ரெட்டை வந்து வாங்கும். ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பியரரை வந்து தனியாக பிரித்து இந்த டோக்கனை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே பாஸ் பண்ணோம்னா இந்த பியரரோட சேர்த்து பாஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து எரர் தான் வரும். ஸோ நான் டோக்கனை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆத் ஹெட்டர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேஸில் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து தனியாக வந்து நான் தூக்கிடுறேன். இப்போது நம்ம வந்து இந்த டோக்கனை வந்து டீகோட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நார்மலான ஒரு அரே மெத்தட் தான். எல்லாருக்கும் அது தெரியும் நம்புகிறேன். அரே அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட் தான். ஸோ இப்போது கான்ஸ்ட் டீகோடட் ஐடி, ஓகேவா, ஈக்குவல் டு ஜேடபிள்யூடி டாட் வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எது வெரிஃபை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம் ஜேடபிள்யூடி டோக்கனை வச்சு. ஸோ ஸ்ட்ரிங் வந்து இதுதான் நமக்கு. ஓகேவா? டோக்கன். ஸோ ஜேடபிள்யூடி டோக்கன் அப்படி ஜேடபிள்யூடியோட இது என்னது? இதுதான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னா வெரிஃபைன்னு காட்டும், வெரிஃபை ஆகலைன்னா வெரிஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு அவுட்புட்டை வந்து கொடுத்துரும். அண்ட் லாஸ்ட்டாக முக்கியமாக request டாட் பாடி டாட் யூசர். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட், அந்த request டாட் பாடி டாட் யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை இந்த டீகோடட் ஐடியை வந்து நீங்கள் டேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த request டாட் பாடி டாட் யூசரை வச்சு தான் நம்ம வந்து பர்சன் வந்து ஆத்தரைஸ்ட் ஆகியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். அண்ட் இந்த டீகோடட் ஐடி வந்து அதாவது நம்ம வந்து பிரித்தது, அதாவது இந்த டோக்கனில் இருந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருப்போம். அப்படி பிரித்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அகெயின் நம்ம வந்து இதில் பாஸ்வேர்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம இந்த என்கிரிப்ட் ஆனதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே இருக்குது இல்லையா, ஸோ யூசர் நேம் அண்ட் இமெயில், இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இங்கே பாஸ்வேர்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து பாஸ்வேர்டும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எது இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எது இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக மறக்காமல் நெக்ஸ்ட்டை வந்து கால் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மிடில் வேர் போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு மிடில் வேர் போடலாம்னு சொன்னேன் இல்லையா, இந்த மிடில் வேர் பாஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் தான் வந்து தீர்மானிக்கும். இந்த நெக்ஸ்ட் வரைக்கும் ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னா மிடில் வேர் பாஸ்டுன்னு அர்த்தம். இல்லை நடுவில் எங்கேயாச்சும் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா மிடில் வேர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் வந்து இதை வழக்கம் போல் ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்து போட்டுக்கிறேன். ஸோ மெசேஜ் வந்து invalid token, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட் யூசர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல
டாட் இந்த வாட்டி வந்து நம்ம கெட் ரெக்வஸ்ட், ஏன்னா வந்து நம்ம பெருசாக வந்து எந்த ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறதில்ல, அதனால போஸ்ட் ரெக்வஸ்ட் வேணால் கெட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்லாஷ் கரண்ட் யூசர். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஆத் மிடில்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் முக்கியமாக வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் middlewares auth middleware.js. ஓகேவா, ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் நினைக்கிறேன். auth middleware. சரி, ஓகே. ஸோ auth middleware கொடுத்துட்டு async request.response அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது கிடச்சிருச்சு இல்லையா, request.body.userல வந்து நமக்கு வந்து ஒரு இமெயில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல request.body.userல யூசர் நேமும் இமெயிலும் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கான்ஸ்ட் இமெயில் ஈக்குவல் டு request.body. இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்ல வந்து அதை கண்டுபிடிக்க முடியுதான் பார்ப்போம். கான்ஸ்ட் current user equal to await pool.query select username email from $1 email equal to $1. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அந்த இமெயிலை வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ ஒருவேளை வந்து கரண்ட் யூசர் வந்து ஃபவுண்ட் ஆகலைன்னா ரிட்டர்ன் res.send success false மெசேஜ் வந்து JWT token is invalid or expired. ஸோ டோக்கன் வந்து எதிர் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஒரு இன்வேலிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இன்கேஸ் வந்து இந்த கரண்ட் யூசர் வந்து ஃபைண்ட் ஆகிட்டாங்கன்னா அப்படியே வந்து res.send கொடுத்துக்கோங்க. சக்ஸஸ் ட்ரூ. இந்த இடத்துல வந்து நமக்கு மெசேஜில் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் டேட்டா தான். யூசர் நேம் இமெயில். அகெயின் யூசர் நேம் வந்து நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து வரதுனால எங்கே அது, அவ்வளோதான். இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் யூசருக்கு பதிலாக கரண்ட் யூசர்னு வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அகெயின் இதை திருப்பி வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல எரரை வந்து நம்ம கேட்ச் பண்ணிட்டு ஸோ அகெயின் இந்த ரவுட் வந்து எதுக்குன்னு உங்களுக்கு வந்து கேள்வி வரலாம். ஸோ நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ரியாக்டில் யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ எப்பயுமே ஒரு யூசர் லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா யூஸ் எஃபெக்டில் வந்து இந்த ரவுட்டை வந்து நம்ம இது பண்ணி விட்டுருவோம், அதாவது வந்து ரவுட்டை வந்து மேப் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் போகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் எஃபெக்ட் வந்து இந்த ரவுட்டை வந்து கால் பண்ணி டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரவுட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாட்டியும் வந்து லாகின் வந்து கேட்கும். ஓகேவா, ஸோ செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து கேட்கும்போது ஒரு வாட்டி லாகின் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி டோக்கனை வந்து அனுப்பி விட்டுருவோம். யூஸ் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டோக்கனை வந்து ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாது, ஒரு வாட்டி வந்து
அனுப்ப அனுப்ப இந்த டோக்கனையும் வந்து சேர்த்து அனுப்போம். அதுதான் வந்து இந்த ரியாக்ட் யூஸ் எஃபெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் போகும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவுடைய மோட்டிவ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இதையே முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ டன் அண்ட் லாஸ்ட்டாக இதுவும் டன். ஸோ இதில் வந்து மிடில் வேர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலான ப்ராசஸ்ஸு. அகைன் நீங்கள் ஹெட்டரில் போட்டுட்டு இந்த இதை தூக்கிட்டு பிஎல்ஆர்னு போட்டுட்டு போடணும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை. ஸோ அதனால் வந்து இது இப்போதைக்கு வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட் போகும்போது இந்த 2 ரவுட்டையும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கிட்டப்பில் வந்து இதை சேவ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக டாக்கர் கண்டெய்னரில் இது ஒர்க் ஆகுதாங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பழைய ரவுட் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு டாக்கர் கம்போஸ் டேஷ் டேஷ் அப் அப்புன்னு கொடுத்துட்டு டேஷ் டேஷ் பில்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் எரர் வருதாங்கிறத வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வராது. ஸோ டேட்டா பேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் வந்து இதை க்ளோஸ் பண்ணாலும் டாக்கரில் வந்து இது ஓப்பனில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து ரிக்வஸ்ட் வந்து திருப்பி கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன்னா யூசர் நாட் ஃபவுண்ட் ப்ளீஸ். ஓகே. ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டேட்டா பேஸ் வந்து டாக்கருக்குள்ள ஒரு டேட்டா பேஸ், டாக்கருக்கு வெளியில் ஒரு டேட்டா பேஸ். ஸோ டாக்கருக்கு வெளியில் இருக்க டேட்டா பேஸில் தான் இந்த யூசர் வந்து இருக்காங்க. டாக்கருக்குள்ளே இருக்க டேட்டா பேஸில் இந்த யூசர் கிடையாது. ஸோ அதனால வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இவங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து ஓகே டெஸ்ட் 789 இருக்கட்டும். பாஸ்வேர்ட் டெஸ்ட் 789. அதுக்கு முன்னாடி இமெயில் வந்து test789@gmail.com. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ பாஸ்வேர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹேஷ் ஆகுது. தென் இதை வந்து அப்படியே தூக்கிட்டு லாகின் கொடுத்து பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து டோக்கனும் வருது. ஸோ டாக்கருக்குள்ளேயும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போது கிட்டப்பில் வந்து நம்ம போட போகிறோம். இது ஏன் கிட்டப்பில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 6 வீடியோவாக வரப்போகுது இந்த சீரீஸு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பெருசாக சில பேருக்கு வந்து ஈடுபாடு இருக்காது. அவங்க டேரெக்டாக வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆர் சில பேருக்கு வந்து டேரெக்டாக 3rd வீடியோ 4th வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு வீடியோ முடியும் போதும் தனித்தனி கிட்டப் ரெபாசிட்டரி வந்து நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து github.com-குள்ளே வந்து போய்க்கிறேன். போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு நியூ ரெபாசிட்டரி வந்து க்ரியேட் பண்ணிப்போம். போஸ்ட் ஆப் 1ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, நான் வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால போஸ்ட் ஆப் 1ன்றதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் ரீப்போ அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வெளியில் ஒரு gitignore ஃபைல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதில் எனக்கு நோட் மாடியூல்ஸ் வந்து வேணாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வெளியிலேருந்து ஓகேவா git init கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நோட் மாடியூல் வந்து கிரேவ் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ அதே மாதிரியே .env வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது ஜஸ்ட் வந்து ஆட் கொடுத்து கமிட் கொடுத்துக்கலாம். git add டாட் கொடுத்திங்கன்னா எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். தென் git commit -m. ஸோ கமிட் மெசேஜ் வந்து ஏதாச்சும் போடலாமா? login and register route for backend done successfully. அவ்வளோதான். ஸோ git add நம்ம வந்து ரிமோட் ரெபாசிட்டரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கிட்டப் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ github.com. ஸோ நம்மளுடைய இது ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு git push origin மெயின்னு கொடுத்துக்கோங்க. மெயின் பிரான்ச் வந்து க்ரியேட் ஆகி ஸோ நமக்கு வந்து கிட்டப்பில் வந்து இந்த கோட்ஸ் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் அடிச்சிங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஓகேவா டாக்கர் கம்போஸ் இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அதே டாக்கர் கம்போஸ் தான். ஏபிஐக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ரவுட்ஸும் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆத் ரவுட்ஸு. ஸோ இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். இந்த ரிப்போவோடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து இதை இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட்டை வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக்லேயோ அல்லது வந்து இந்த வீக்லேயோ அது கூட நான் போட பார்க்குறேன்.
ஸோ நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.